நேச்சுரல் செலெக்ஷன். இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் செலெக்ஷன் அதோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். நேச்சுரல் செலெக்ஷனா என்ன அப்படின்னா, இந்த டார்வின் தியரி சொன்னார் இல்லையா எவல்யூஷனில். நேச்சுரல் செலெக்ஷன்னா அந்த ஆர்கனிசம் எந்த ஆர்கனிசம் சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்டுக்கு மாறுற என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டரை அடாப்ட் பண்ணிக்குதோ, சேஞ்ச் பண்ணிக்குதோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்குதோ, அந்த ஆர்கனிசம் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும் அந்த பிளானட்லன்னு சொன்னார். ஸோ இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அதர்வைஸ் கால்ட் அஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஃபிட்டஸ்ட்னா எந்த ஆர்கனிசம் ஷோஸ் ஹை அடாப்டிவ் கேரக்டர், எது அடாப்டிவ் கேரக்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு இருக்க முடியுதோ அந்த ஆர்கனிசம் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டெபிளைசிங், செகண்ட் ஒன் டைரக்ஷனல், தேர்ட் ஒன் டிஸ்ட்ரப்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெபிளைசிங், செகண்ட் டைரக்ஷனல், தேர்ட் ஒன் டிஸ்ட்ரப்டிவ். ஓகே, இப்போ இந்த செலெக்ஷன் சொன்னேன் இல்லையா, அது என்ன செலெக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா, அந்த ஆர்கனிசம் எதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னா, இப்போ பேரசைட் இருக்கும், ஒட்டுண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கு சர்டன் கேரக்டர்ஸ் அது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் சேஞ்சிங் என்வாயர்மெண்ட் சூழ்நிலை மாறும் போது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும், தன்னோட கேரக்டர்ஸை மாற்றிக்கணும், தன்னோட ஃபீச்சர்ஸை மாற்றிக்கணும். ப்ரிடேட்டர் பெரிய ஆர்கனிசம்ஸ் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, இந்த ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசமுக்கும் போட்டி இருக்கும். எதுக்கான போட்டி அப்படின்னா, ஃபுட்டுக்காகியும் மேட்டுக்காகியும் ரீப்ரொடக்ஷனுக்காகியும். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ரெஷர். இந்த செலெக்ஷன் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஃபீச்சர்ஸை மாற்றிக்கிற ஆர்கனிசம் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெபிளைசிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் அப்படின்னா, the frequency of average sized individual இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சினா அந்த பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், எந்த இண்டிவிஜுவல் எந்த ஆர்கனிசம் ஆவரேஜ் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கோ அந்த ஆர்கனிசமோட இப்போ பாப்புலேஷன் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் அட் ஸ்மாலர் லார்ஜ் சைஸ் இண்டிவிஜுவலோட பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு ஒன்று ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ஃபைனலி அதுலேருந்து இந்த பிளானட்லேருந்து வாஷ் அவுட் ஆகும் லாஸ்ட். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிட்டு நெக்லிஜிபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட். நெக்லிஜிபிள்னா ரொம்ப கம்மி நம்பரில் அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த பிளானட்லேருந்து அதால் சர்வே பண்ண முடியாமல் அழிஞ்சு போயிடும். அதுதான் ஸ்டெபிளைசிங். ஓகே, இதை நம்ம ஒரு கிராஃப் வச்சு பார்க்க போகிறோம். ஸ்டெபிளைசிங்க்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிராஃப், பெல் ஷேப்டு கிராஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று ஸ்மால் சைஸ்டு, இது லார்ஜ் சைஸ்டு. இது நடுவில் இருக்கிறது இஸ்னா இன்டர்மீடியட் சைஸ். இதில் ஸ்டெபிளைசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்டர்மீடியட் சைஸ் ஃபினோடைபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனிசம் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்ன மற்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது பாருங்கள், அதோட சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு அண்ட் ஃபைனலி லாஸ்ட்னாக்கா சுத்தமாக அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸ்டெபிளைசிங் செலெக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றது டிசீஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த சிக்கிள் செல் அனிமியா நம்ம படிச்சிருப்போம். அது இது ரெசசிவ் இல்லையா, அதனால் ஹோமோசைகஸாக இருந்தானா அது சஃபரர்னாக்கா அது பாதிப்பு காட்டும். அது ஹெட்ரோசைகஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மலேரியல் ஃபீவர் வராது. எதனாலனா, இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி இருக்கு இல்லையா, இன்ஸ்ட் ஆஃப் கான்கேவ் ஷேப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக அது கர்வ் ஷேப்பில் வந்துடும். அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, கேன் நாட் சர்வைவ், அதெல்லாம் வாழ முடியாது. அதனால் இங்கே ஹெட்ரோசைகஸ் பர்சனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு மலேரியல் ஃபீவர் வராது. ஓகே, ஸோ சிக்கிள் செல் அனிமியா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்னாக்கா ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ஷனல் பார்க்க போகிறோம். டைரக்ஷனல் செலெக்ஷன். டைரக்ஷனல்னா என்ன அப்படின்னாக்கா, இட் ஃபேவர்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எ பாப்புலேஷன். என்ன ஒன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எ பாப்புலேஷன் அப்படின்னாக்கா, அதாவது ஸ்மால் சைஸ் ஒன்று, இன்னொன்று லார்ஜ் சைஸ், இன்னொன்று இன்டர்மீடியட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஏதாவது ஒரு சைஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் மட்டும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ இந்த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர் கண்டினியூஸாக மாறிட்டே இருக்குது. கண்டினியூஸ் வேரியேஷன் இருக்கும் போது ஒன்லி ஒன் ஃபினோடைபிக் ஃபீச்சரை நோக்கி அதோட சேஞ்சஸ் காட்டினாக்கா அது பேர் டைரக்ஷனல் பேர். சிங்கிள் ஃபினோடைப் அட் ஒன் எக்ஸ்ட்ரீம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரிஜினல் பாப்புலேஷன். ஸ்லோலி என்ன ஆகும்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறோம், ஒரு ஃபீனோடைபிக் ஃபீச்சர்ஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகும். அதுதான் டைரக்ஷனல்னு பேர். ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு ஒரு கிராஃப் பார்க்க போகிறோம். என்னென்னா இது
ஓகே, இதான் டைரக்ஷனல். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ட்ரைட்னாக்க இதுதான் நம்ம ஃபீனோடைபிக் ட்ரைட்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, இதுதான் ஒரிஜினல் பாப்புலேஷன். இந்த ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து ஏதாவது ஒரு ஃபீனோடைபிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஃபேவர் பண்ணி போகிறதுனால அது ஒரு அந்த கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போகும். ஓகே, இதுதான் நியூ பாப்புலேஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் டைரக்ஷனலுக்கு பார்த்தினாக்கா அந்த ஜிராஃபோட நெக் வந்து நீண்டு போகுது இல்லையா, லெங்த் ஆஃப் த நெக் அது. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அப்புறம் டிடிடி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மஸ்கிட்டோ. ஓகே, இந்த மஸ்கிட்டோ வந்து ஸ்லோலி டிடிடி ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்குது இல்லையா, அதுவும் உங்களுக்கு டைரக்ஷனல் தான். மோத் கலர், இந்த பிளாக் பெப்பர் மோத் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுவும் உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிள். காமாஃப்ளேக், மிமிக்ரி, இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ஷனல் செலெக்ஷனில் வரும். ஓகே, இந்த டைரக்ஷனல் செலெக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னாக்கா ஜிராஃப் நெக்கு, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அப்புறம் வந்து நான் அதை இது சொன்னியா டிடிடி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோ, அப்புறம் மோத் கலர், காமாஃப்ளேக், மிமிக்ரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் த டைரக்ஷனல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ரப்டிவ். டிஸ்ட்ரப்டிவ்னா என்னன்னா டைவர்ஜென்ஸ் வித்தின் அ ஸ்பீஷீஸ்குள்ளேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டும். ஓகே, இதில் வந்து எப்போ வரும்னா டூ டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, என்ன 2 எக்ஸ்ட்ரீமு, ஒன்று ஸ்மால் சைஸ்டு லார்ஜ் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீம் மட்டும் நல்லா டெவலப் ஆகும். இன்டர்மீடியட் சைஸ், ஆவரேஜ் சைஸ் இருக்கு இல்லையா, ஸ்லோலி அதோட சைஸ் வந்து கம்மியாயிட்டு சுத்தமாக லாஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். அதனால் 2 லார்ஜ் பீக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், ஸ்மால் சைஸ்டு லார்ஜ் சைஸ்டுன்னு அந்த கேரக்டர் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் நல்லா வளரும். வேற சொன்ன ஆவரேஜ் சைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து கேனாட் சர்வே, அதால் வாழ முடியாது. அதனால உங்களுக்கு 2 பீக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்லோலி என்ன ஆகும்னா நியூ ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்ட்ரப்டிவ் மூலமாக உங்களுக்கு நியூ ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். டார்வின் வந்து அந்த ஃபின்ச்சஸ் கலபோகஸ் ஐலாண்டில் பார்த்தாலே அந்த மெனி சைஸ்டு பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கோட சைஸ் வந்து உங்களுக்கு வேரியாக இருக்கும் இல்லையா, ஒன்று வந்து ஃப்ரூட் ஈட்டிங்காக இருக்கும், ஒன்று சீட் ஈட்டிங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் ஆஃப் த பீக் வந்து மாறும் இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரப்டிவ்க்கு. ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கான கிராஃப் என்னன்னா இதோ இருக்கு. எஸ், இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் பாப்புலேஷன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபேவர் பண்ணுது. இன்டர்மீடியேட் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபேவர் ஆகாது, டோட்டலி அது வந்து நெக்லிட் ஆகிடும். ஓகேவா, இதுதான் டிஸ்ட்ரப்டிவ்னு பேர். இந்த டிஸ்ட்ரப்டிவ்னால உங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா நிறைய வேரியேஷன் காட்டுறதுனால நியூ ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதை தான் நம்ம இப்போது கிராஃபில் ஒன்ஸ் அகைன் நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப். இந்த டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷனில் இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா நம்ம வந்து ஸ்டெபிளைசிங் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டெபிளைசிங்கில் இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் பாப்புலேஷன். இதான் ஒரிஜினல் பாப்புலேஷன். ஓகே, இதுக்கு நேச்சுரல் செலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்லி தட் மீடியம் சைஸ் ஒரு ஆவரேஜ் சைஸ்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபேவர் ஆகுது. ஓகே, ரைட், ஆவரேஜ் சைஸ்டு ஃபீனோடைபிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ஃபேவர் ஆகுது. அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோலி அப்படியே லாஸ்ட். ஓகே, கம்மியாயிட்டு அப்புறம் சுத்தமாக டோட்டலி அது லாஸ்ட் ஃப்ரம் தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டைரக்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு இந்த பெல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பாப்புலேஷன். இது என்ன பண்ணுதுன்னா ஒன்லி ஒன் ஃபீனோடைபிக் ஃபீச்சர், இந்த சேஞ்சிங் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்லி ஒன் ஃபீனோடைபிக் ஃபீச்சர் மட்டும் ஃபேவர் பண்ணுறதுனால அது மட்டும் நல்லா டெவலப் ஆகுது. வேற அதர் எக்ஸ்ட்ரீமோ இந்த ஆவரேஜ் சைஸும் உங்களுக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு சுத்தமாக அழிஞ்சு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து டிஸ்ட்ரப்டிவ்ல பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் பாப்புலேஷன். இந்த பெல் ஷேப்டு இருக்கு இல்லையா, அந்த கர்வ், இதான் ஒரிஜினல் பாப்புலேஷன். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 எக்ஸ்ட்ரீம் ஃபீனோடைபிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் நல்லா ஃபேவர்டாக இருக்கும், நல்லா வளரும். அதனால உங்களுக்கு வந்து 2 பீக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆவரேஜ் சைஸ் இருக்கு இல்லையா, அது டோட்டலி எலிமினேட் ஆகும் அந்த பாப்புலேஷன்லேருந்து. இதுக்கு ஸ்டெபிளைசிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்னா சிக்கிள் செல் அனீமியா, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் அந்த பர்சனுக்கு வந்து டூ நாட் கெட் மலேரியல் ஃபீவர்னு பார்த்தோம். இங்கே டைரக்ஷனலுக்கு வந்து பார்த்தாக்கா ஜிராஃபோட நெக்கு, டிடிடி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோ, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அப்புறம் அந்த மோத், அந்த எவல்யூஷன் ஆஃப் த பிளாக் பெப்பர் மோத், இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுக்கு என்ன டிஸ்ட்ரப்டிவ்க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த டார்வின் ஃபின்ச்சஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சைஸ்டு பீக் இருக்கு இல்லையா, அது டெவலப் ஆகுது இல்லையா, அதுதான் நமக்கு டிஸ்ட்ரப்டிவ்ல பார்த்தோம். தேங்க்யூ.